ஹலோ ப்ரோக்ராமர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, செக் இஃப் அ நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் 10. அதாவது ஒரு நம்பர் யூசர் இன்புட் கிட்டேருந்து வாங்கினதுக்கப்புறம் அதை கிரேட்டர் தேன் 10 இல்லையா அப்படிங்கிறது அந்த ப்ரோக்ராம். ஸோ இவ்வளோ நாளாக நம்ம யூஸ் பண்ண ப்ரோக்ராம்ஸ்லாம் ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் லைக் ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இல்லை அதோட பவர் என்னன்னு கண்டுபிடிக்கிறது, அண்ட் இது சம்மந்தமாக லைக் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், க்யூபு, ஸ்கொயர் ரூட்டு, இந்த மாதிரியான அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் அதில் வெரைட்டியாக நம்ம எப்படி ஒரு நம்பரை செக் பண்ணுறது, எப்படி ஒரு ஈவன் நாட் செக் பண்ணுறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அது ஃப்யூச்சரில் நமக்கு இன்னும் நமக்கு இன்க்ரீஸ் ஆக தான் போகுது வித் தி லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி. ஸோ அதில் ஸ்டார்டிங்கில் ஒரு நம்பர் கிரேட்டர் தேன் 10 இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னா இதில் நம்ம ஒரு புது கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, 2 புது கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஒன்று என்னென்னா இஃப் எல்ஸ். ஸோ இஃப் எல்ஸ் அப்படின்னா என்னென்னா, இஃப் எல்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்னா, கண்டிஷன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஒன்று தெரியணும். ஓகேவா? இப்போ இந்த கண்டிஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னென்னா, எனக்கு இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது மூலியமாக எனக்கு ஐதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் கிடைக்கணும். ஓகே, ஏன் அப்படிங்கிறத இந்த இஃபெல்ஸ் போக போக இந்த இஃபெல்ஸோட சின்டாக்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போது கண்டிஷன் ஆப்ரேட்டர்ஸ், நமக்கு பேசிக்கான கண்டிஷன் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னா கிரேட்டர் தேன், லெஸ்ஸர் தேன், ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. இப்போதைக்கு இதுதான் நமக்கு பேசிக்கான கண்டிஷன் ஆப்ரேட்டர்ஸ்னு வச்சுப்போம். இப்போது கண்டிஷன் ஆப்ரேட்டர்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும். அதை இப்போ ஜஸ்ட் ஒரு நார்மலாக செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே ஏ அண்ட் இங்கே பி அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். இதில் என்னென்ன ரிட்டர்ன் வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். இப்போ ஏவோட வேல்யூ 10 அண்ட் பியோட வேல்யூ 5 அப்படின்னு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஏ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் பார்ப்போம். ஏ கிரேட்டர் தேன் பி, ஏ கிரேட்டர் தேன் பி, அதாவது 10 கிரேட்டர் தேன் 5. இதில் என்ன ரிட்டர்ன் வேல்யூ வரும்? எனக்கு ட்ரூன்னு வருமா? கரெக்ட். நெக்ஸ்ட், ஏ லெஸ் தென் பி, அதாவது 10 லெஸ் தென் 5. இதுக்கு என்ன வேல்யூ வரும்? விச் இஸ் ஃபால்ஸ். அதே மாதிரி ஏ டபுள் ஈக்குவல் டு பினா ஒன்றும் இல்லை, ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கான்னு. இல்லை ஏவும் பியும் ஈக்குவலா, அதாவது ஏ ஈக்குவல் டு 5 கிடையாது இல்லை. ஸோ இதில் ரிட்டர்ன் வேல்யூ என்ன வரும்? ட்ரூ. நெக்ஸ்ட்டு, ஏ நாட் ஈக்குவல் டு பி. இப்போ அதில் என்ன வருது? 10 அண்ட் 5 ரெண்டு ஈக்குவல் இல்லை. ஸோ இதில் ஃபால்ஸ். ஆக்சுவலி இதில் ட்ரூன்னு வரும், இதில் தான் ஃபால்ஸ்னு வரும். ஏன்னா இது ரெண்டு ஈக்குவல் இல்லைல்ல. ஸோ இங்கே ஃபால்ஸ்னு வரும். சாரி, இது நாட் ஈக்குவல் டு 10 நாட் ஈக்குவல் டு 5ல இதில் ட்ரூன்னு வரும். ஓகே, இப்போது இதுதான் நமக்கு கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த கண்டிஷன் ஆப்ரேட்டரை நம்ம இஃப் எல்ஸில் எப்படி யூஸ் பண்ணுவோம்? முதல்ல இஃப் எல்ஸ்க்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கும். அது என்னென்னா, இதுதான் அந்த சின்டாக்ஸ். இஃப் இந்த எக்ஸ்பிரஷனில் ஒரு கண்டிஷன் நம்ம கொடுக்குறோம், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த அதாவது இந்த இஃப் பிளாக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும். எல்ஸ் அது ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இருக்கிறதெல்லாம் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும். இது எப்படி இருக்குன்னா, இஃப் இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது, அந்த கண்டிஷனை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். எப்போது? இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா. நம்ம கேஸில் 10 நாட் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிற கேஸ்லேயும் அண்ட் 10 கிரேட்டர் தேன் 5 அப்படிங்கிற கேஸ்லையும் இது ட்ரூவாக இருக்கா? இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கேஸ்னால் இங்கேருந்து ஒரு இண்டென்ட் ஸ்பேஸ், அதாவது டேப் ஸ்பேஸை விட்டுட்டு இங்கே என்னது பிரிண்ட் அப்படின்னு நம்ம ஏதாவது கண்டிஷன் கொடுக்கணும்னு வச்சுக்கலாம், அது எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸ் அப்படின்னா இங்கே எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலன் இங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ட்ரூ அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது இங்கே இருக்கிறதுலாம் ட்ரூ அப்படிங்கிறதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். அண்ட் இது ஃபால்ஸ், இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இங்கே எல்ஸ் இருக்கும். ஓகே, இப்போது இதோட சின்டாக்ஸ் பார்த்துட்டோம். இல்லை இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி சால்வ் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் நான் ஒரு நம்பர் 13 கொடுத்துப்பேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் நம்பர் கிரேட்டர் தேன் 10 அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இதுதான் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன வரும்? எனக்கு either ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துல எனக்கு ட்ரூ அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்பர் 30 இது எனக்கு ட்ரூ அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த இடம் மட்டும் எனக்கு இது ரன் ஆகும், இந்த இடம் மட்டும் எனக்கு ரன் ஆகும்.
இந்த இடம் எனக்கு ரன் ஆகாது. ஓகே, ஏன்னா இந்த பிளாக் மட்டும்தான் இஃப்பில் ரன் ஆகும், இந்த பிளாக் எல்ஸில் தான் ரன் ஆகும். இஃப் எல்ஸ் இது இல்லைன்னா இது, அதுதான் இந்த கான்செப்ட். இந்த பிளாக் அப்படி இல்லைன்னா இந்த பிளாக், இந்த பிளாக்னு சொல்கிறல. ஏன் இந்த பிளாக்னு சொல்கிறேன்னா, இந்த இஃப் அப்படிங்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுத்தையும் பிளாக்னு பிரித்து வச்சுப்போம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு டேப் ஸ்பேஸுக்கு நம்ம வச்சுருப்போம். ஒரு டேப் ஸ்பேஸ் இருக்கணும் இந்த இஃப் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம். இதையும் நம்ம ஒரு டேப் ஸ்பேஸுக்கு இது அப்போ தான் இது ரெண்டும் வேறு வேறு பிளாக்குன்னு நமக்கு தெரியும். ஓகே, இப்போது நம்ம இந்த கோடிங் விண்டோவில் பார்க்கலாம் எப்படி. ஸோ உங்களுக்கு எப்படி இது வந்து ஈஸியாக கன்சீவ் ஆகும் உங்களுக்கு மைண்ட்குள்ளே. ஸோ நம்ம வந்து இதை கோடிங் விண்டோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கோடிங் விண்டோவில், அதாவது நம்ம ஐடியில் எப்படி நம்ம ஒரு நம்பரை greater than 10 அப்படிங்கன்னு இஃப் எல்ஸ் மூலியமாக கண்டுபிடிக்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு நம்பரில் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் என்டர் அ நம்பர் இதை கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு இஃப் ப்ராக்கெட்ஸ் எப்பயுமே போட்டுப்போம், நம்பர் greater than 10 அப்படின்னு இருந்துச்சுன்னா print the number is greater than 10, else print the number is lesser than 10. ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் நம்பர்னு கேட்குது. 9 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா த நம்பர் இஸ் லெஸ்ஸர் தேன் 10. ஓகே, இன்னொரு நம்பர் கொடுத்து பார்ப்போம். என்டர் நம்பர் விச் இஸ் 11 அப்படி கொடுத்தா த நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் 10. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இஃப் அப்படின்னு கொடுத்துட்டு, இஃப்பில் எனக்கு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த டேப் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அதை ரன் பண்ணும். இல்லை எனக்கு இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த எல்ஸ்குள்ளே இருக்கிற எல்லா கண்டிஷனும் எனக்கு, அதாவது எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் எனக்கு ரன் பண்ணும். இப்போ இது சின்னதாக ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், அந்த நம்பர்லேருந்து கிரேட்டர் தேன் ஆர் லெஸ்ஸர் தேன் கண்டுபிடிக்கிறோம், இது நம்ம கொடுக்குறோம். போக போக ஸ்டேஜஸில் இந்த இஃப் எல்ஸே இதுக்குள்ளே இருக்கிற நிறைய கோடை ரன் பண்ணலாம். அதாவது இந்த பிளாக் ஆஃப் கோடில் நிறைய விஷயங்களை கொடுத்து நிறைய ரன் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் போகிற ஸ்டேஜஸில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு நம்பரை வாங்கிட்டு அது கிரேட்டர் தேன் 10 லெஸ்ஸர் தேன் 10 நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராப்ளம் தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு நல்ல ப்ராப்ளமோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.